விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே கல்குவாரியில் மண் சரிந்து 2 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆசாத் இணைப்பில் இருக்கிறார். ஆசாத், மண் சரிந்து 2 உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பான முதற்கட்ட விவரம் என்ன? பிரியதர்ஷினி, அதாவது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த, மயிலம் அருகிலே வானூர் அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் 2 வருடங்களுக்கு மேலாக ஒரு தனியார் நிறுவனத்தின் கல்குவாரி வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரியில் அதாவது பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாகவே பாறைகளுக்கு வெடி வைத்து அந்த கல்குவாரியில் கல் எடுப்பது வழக்கம். இந்த நிலையில் அங்கு வேலை செய்யக்கூடிய இறையானூரை சேர்ந்த ஐயனார் மற்றும் சேலத்தை சேர்ந்த ராஜேந்திரன் ஆகியோர் வழக்கம் போல இன்று பணிக்கு கல்குவாரிக்கு சென்றுள்ளனர். பள்ளம் எடுப்பதற்காக அங்கு வந்து வெடி வைத்த போது அந்த வெடி வெடித்தவுடன் அங்கு அருகே இருந்தக்கூடிய மண் உடனடியாக சரிந்திருக்கிறது. இந்த மண் சரிவில் இரு தொழிலாளர்களும் சிக்கி சம்பவ இடத்திலே வந்து உயிரிழந்துள்ளனர். தற்போது வந்து அங்க பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக அவர்கள் உடல்கள் வந்து மீட்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்குவாரியில் வந்து அவர் 2 பேர் வந்து உயிரிழந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதற்கட்டமாக டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் அங்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை முடியல இது எந்த மாதிரியான விபத்து நடந்திருக்கிறது என்று தெரிய வரும். பிரியதர்ஷினி, நிச்சயமா ஆசாத், இப்ப இந்த சம்பந்தப்பட்ட கல்குவாரியில மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் பணியில ஈடுபட்டிருந்தாங்க? ஏன்னா மண் சரிந்து 2 உயிரிழந்திருக்காங்க. ஒரு கல்குவாரி செயல்படணும் அப்படின்னா முறையா என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் விதிமுறைகளும் பின்பற்றப்படணும்? இந்த குறிப்பிட்ட அந்த கல்குவாரியில அந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றப்பட்டுச்சா அல்லது விதிமீறல் ஏதேனும் இருக்கா? விவரம் இருக்கா இது தொடர்பா? அதை பிரியதர்ஷினி பார்த்தோம்னா கல்குவாரி இந்த மாதிரி குவாரிகள் செயல்படுவதற்கு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து விதித்திருக்கிறது. ஆனால் பெரும்பாலான கல்குவாரிகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டுப்பாடுகளை வந்து அங்க இருக்கக்கூடிய நிறுவன உரிமையாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து நிர்பந்திப்பதில்லை. இதனால் அந்த அலட்சியத்தால் தான் இது போன்ற விபத்துகள் வந்து ஏற்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. நம்ம இந்த விபத்துல பார்த்தோம் அப்படின்னா கூட வெடி வைத்து தகர்ப்பதற்கு பல்வேறு புரோட்டோகால்கள், அதாவது விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த விதிகள் எல்லாம் இங்கு பின்பற்றப்படாமல் வழக்கம் போல இவர்கள் வந்து செயல்படுவதால் இது போன்ற விபத்துகள் நடைபெறுகிறது. மேலும் தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகே வந்து என்ன மாதிரியான விதி மீறல்கள் வந்து அந்த கல்குவாரிகள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். பிரியதர்ஷினி, முதற்கட்டமாக இந்த சம்பவம் வந்து அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வருங்காலங்களில் அங்கு வந்து செயல்படக்கூடிய அனைத்து குவாரிகளிலும் அரசு வந்து தனி கவனம் எடுத்து அங்கு விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகிறதா என்று மேற்கொள்ளும் போது மட்டும்தான் இது போன்ற விபத்துகளை தவிர்க்க முடியும். பிரியதர்ஷினி, கல்குவாரியில் மண் சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்திருக்காங்க. விபத்து குறித்த முதற்கட்ட விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆசாத்.